2025ஆம் ஆண்டு நவராத்திரியானது செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி விஜயதசமியோட அற்புதமாக நிறைவடையுது. இந்த நவராத்திரி கொண்டாடக்கூடியவர்கள், கொலுவை வைத்து கொண்டாடக்கூடியவர்கள் அப்படின்னா 21ஆம் தேதி, அதாவது மகாலய அமாவாசையில இருந்தே கொலுவை வைக்க நாம தொடங்கிடணும். இந்த 21ஆம் தேதி அதிகாலை 7:45 இருந்து, அதாவது 7:45 இருந்து 8:45 அதாவது 8:45 நாம இந்த கொலு பொம்மையில ஏதாவது ஒரு பொம்மையை படியில வைத்துவிட்டு அதன் பிறகு பொறுமையாக கொலுவை நாம வைத்தாலும் கூட பரவாயில்ல. ஒருவேளை 7:45 இருந்து 8:45 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்தை நாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம 3:15 இருந்து, அதாவது 3:15 இருந்து 4:15, அதாவது 4:15 திரும்பி கொலுவை வைக்க நாம தொடங்கலாம். இப்படி மகாலய அமாவாசையில இருந்தே கொலுவை வைத்து விடுவது ஒரு நல்ல பழக்கமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அமாவாசையானது நிறைந்த நன்னாளாக கருதப்படுது. இந்த நாட்கள்ல நாம நல்ல காரியங்களை தொடங்கும் பொழுது அது வெற்றியாக நிறைவடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நாம அமாவாசை அன்னைக்கு கொலுவை வைக்க தொடங்குறோம். இந்த கொலுவை நாம வைக்கிறதாக இருந்தாலும் இந்த கொலுவை ஏன் வைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வைத்தோம்னா இன்னும் பலவிதமான பலன்களை நாம அடையலாம். பஞ்சபூதங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பஞ்சபூதங்கள்ல கடைசி பூதமாக இருக்கக்கூடியது நிலம் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதம் தான். ஏன் அப்படின்னா இந்த நிலத்துக்குள்ள ஆகாசத்தினுடைய தத்துவமும், நீரினுடைய தத்துவமும், வாயு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காற்றினுடைய தத்துவமும், நெருப்பினுடைய தத்துவமும் அடங்கி இருக்கு. அதனால நிலத்துக்குள்ளேயே பஞ்சபூதங்களும் அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த உலகம் அனைத்தும் இறைவனுக்குள்ளே அடக்கமோ பஞ்சபூதங்களும் நிலத்துக்குள்ள அடக்கம். அதனாலதான் எங்கும் நிறைந்த இறைவனை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இறைவனை மண்ணால் செய்த பொம்மைகளில் நாம வழிபடுறோம். இப்படி நவராத்திரி 9 நாட்கள்லையும் மண்ணால் செய்த பொம்மைகள்ல அம்பிகையை வழிபட்டு விட்டு அந்த அம்பிகையினுடைய அருளை பெறக்கூடிய ஒரு மரபாகத்தான் இந்த கொலுவை வைக்க நாம ஆரம்பிச்சோம்.